Hi friends, welcome to Garden Diary. நாளுக்கு நாள் சக்குலன் கார்டன் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குது. முக்கியமாக பொறுமை. ஏன்னா சக்குலன் கேக்டஸ் பொறுத்தளவுக்கு பொறுமை ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் வளரக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்சீவரியா பிளான்ட், அதாவது ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சன்சீவரியா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டில் எனக்கு போன வருஷம் ப்ளூம் ஆச்சு. ப்ளூம் ஆகி இந்த மாதிரி எனக்கு ஃப்ரூட் கிடச்சிது. ப்ளூம் ஆனதுக்கப்புறம் இப்படி காய் மாதிரி வந்து இது பழுத்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் கிடச்சிது. இந்த ஃப்ரூட்டுக்கு கூட நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் லாஸ்ட் இயரில். லைக் கெஸ் வாட் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு. லைக் குட்டி மினி ஆரஞ்சு போல் இருந்தது. ஸோ இதை கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரூட்டை கொஞ்சம் ஒரு 3 days வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு தென் அதோட சீடை நான் எடுத்து இதை வந்து முளைக்க போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 daysக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட் வந்து கொஞ்சம் வாடி இருந்துச்சு. லைக் கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா சொதன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த மேல் இருக்கிற தோலை நான் அழகாக ஈஸியாக எடுத்துட்டு அந்த சீடை மட்டும் வெளியே எடுத்திருந்தேன். அதை எடுத்து நான் வந்து ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு, அதாவது முளைக்க போடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இந்த 2 சீடை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு அழகாக க்ளீனாக கிடச்சிது. இதை வந்து நான் கோகோ பீட் கொஞ்சம் பெர்லைட் இந்த 2 போட்டு மிக்ஸ் பண்ணினேன். அந்த சாயில் மிக்ஸில் போட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து நல்லா வாட்டர் கொடுத்து நல்லா மாய்ஸ்சர் மாதிரி பண்ணி நான் வந்து பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ஷேடான ஏரியாவில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா வாட்டர் பண்ணி ஷேடான ஏரியாவில் வச்சதுக்கப்புறம் ஒரு 1-2 months கிட்ட நான் கண்டினியூஸாக வாட்டர் கொடுத்துட்டே இருந்தேன். பட் எந்த ரிசல்ட்டுமே எனக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஓகே, இது எதுவும் வராதுன்னு. பட் அந்த சாயில் நான் கொட்ட இல்லை. அந்த சாயிலே ஆப்பிள் சீட் போட்டு அண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட்ஸோட ஒரு ஸ்ட்ரிங்கையும் போட்டு ப்ராப்பகேட் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு இந்த இயர் வந்து இந்த மாதிரி 2 ஷூட் கிடச்சிருக்கு. இது முளைக்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே எனக்கு என்னென்னே புரியல. ஏன்னா நான் மறந்துட்டேன், இதில் போட்ட சீடே நான் மறந்துட்டேன். ஆனால் நான் நல்ல வேளை அது களையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பிடுங்கி போடல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இந்த சீடு வந்து மேலே தூக்கிட்டு வந்திருந்தது. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு, கொஞ்சம் வளர விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் ரியலைஸ் பண்ணவே முடிஞ்சது, இது ஒரு சன்சீவரியாவோட பிளான்ட்டோட சீடு தான் முளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே எனக்கு இது சர்ப்ரைஸ் கிஃப்டாக தான் இருக்குது. நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா போன வருஷம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் நான் வந்து இந்த சீடு எடுத்து முளைக்க போட்டேன். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 months ஆகுது எடுத்திருக்கோம். ஸோ இந்த 7 months ப்ராசஸ்லேயே எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறுமை வேணும் அண்ட் கான்ஃபிடென்ட் வேணும். ஹோப்போட எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது ரிசல்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சீட்லிங் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கார்டன் டைரியில் ஒரு சில சக்குலன் பிளான்ட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. லைக் ஈச்வரியா, செடவெரியா, கிரெப்டாபீட்டலம், சீடம், கிரெசூலா, கலஞ்சியோ இப்படி போன்ற வெரைட்டிஸ்லேருந்து பிளான்ட்ஸு சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஓனாகவே ப்ராப்பகேட் பண்ணியும் சேல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஆர் சில ஸ்டாக்ஸ், யூனிக் வெரைட்டிஸ் போன்ற வகை எல்லாத்தையுமே ஸ்டாக் எடுத்தும் உங்களுக்கு நாங்கள் சேல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப சீப் ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். லைக் 25 rupeesலேருந்து ரேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கேயுமே இவ்வளோ சீப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம கார்டன் டைரியில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரேட்டோட டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் என்ன ரேட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியணுன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த வாட்ஸ்அப் கேட்லாகை நீங்கள் போய் பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஈவன் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.